ஹாய்! இன்னைக்கு நம்ப வாழைப்பூ வடை தான் செய்ய போறோம். கன்சீவா இருக்கும்போது தாராளமா சாப்பிடலாம். ரொம்பவே நல்லது தான். ஒரு 250 கிராம் அளவுள்ள கடலைப்பருப்பை 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கலாம். 4 வரமிளகா போட்டு மிக்ஸி ஜார்ல தண்ணி ஊத்தாம 1க்கு 2 அரைச்சு எடுத்துக்கலாம். முழுசா இருக்கக்கூடிய கடலைப்பருப்பையும் நம்ம கொஞ்சமா போட்டுக்கலாம். 3 பச்சை மிளகா, 100 கிராம் அளவுள்ள வாழைப்பூவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி. நான் வந்துட்டு இந்த காம்பை நீக்கிறேன். ஏன்னா அது கசப்பா இருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கொத்து கொத்தமல்லி நம்ம பொடி பொடியா நறுக்கி வச்சுக்கலாம். 8 பல்லு பூண்டும் போட்டுக்கலாம். நம்ம நறுக்கி வச்சது எல்லாத்தையுமே நம்ம மாவுல கலந்துக்கலாம். 100 கிராம் அளவுள்ள பெரிய வெங்காயம், பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பூண்டு, சோம்பு இது எல்லாமே போட்டு நம்ம தண்ணி ஊத்தாம கலந்து எடுத்து வச்சுக்கலாம். ரவுண்டு பிடிச்சிட்டு நம்ம கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி, அந்த எண்ணெய் வந்து காஞ்சிருச்சான்னு பார்க்கறது கொஞ்சமா மாவு போட்டு பார்க்கலாம். உள்ளங்கையில வச்சு ஒரு அழுத்தி நம்ம வடைய வந்து எண்ணெய்க்குள்ள போட்டுறலாம். வடை வெந்துருச்சான்னு பார்த்தோமா, அந்த பபுள்ஸ் எல்லாமே அடங்கி வரணும். அப்பதான் வடை வெந்துருச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.